அத்தியாயம் 69. யாரை தேடி வந்தார்களோ அந்த சிந்தியா தங்கள் கண்ணெதிரில் மிருணாளினிக்கும் சந்தோஷுக்கும் அப்படி ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம். அப்படியே சந்தியாவையே நேரில் பார்ப்பது போல இருந்தது. சந்தியாவிடம் மிருணாளினிக்கு பிடித்தது அவளது துரு துரு கண்களே. அந்த கண்கள் இவளிடம் இல்லை. மற்றபடி நீலமுடி இருந்தால் அப்படியே சந்தியாதான். ஆவென்று மிருணாளினி அதினாவையே பார்த்து கொண்டிருக்க சந்தோஷ் ஆச்சரியம் எல்லாம் படவில்லை. மாறாக அதினாவை ஆராயும் விழிகளோடு பார்த்திருந்தான். வசந்தியும் கணேசனும் தான் உணர்ச்சி பிரவாகத்தில் இருந்தனர். எந்த பெண்ணுக்கு துன்பம் இழைத்து விட்டோம் என்று அவளை பார்த்து மருகி கொண்டிருந்தாலோ அந்த பெண் இதோ தன் முன் என வசந்தியின் மனம் நிம்மதியில் சந்தோஷம் அடைய, கணேசனுக்கோ தன் வாழ்க்கையின் அர்த்தமாக இருந்தவள் எவளோ அந்த செல்ல மகளை தொலைத்துவிட்டு தன் பாசத்தை எல்லாம் அவளோடு மட்டுமே என தொலைந்தாரோ அந்த தன் மகளை தன் உயிரை கொண்டு வந்து விட்ட ஆனந்தத்தில் கணேசன் அவருக்கு வாய் வார்த்தைகள் எல்லாம் போய்விட தொண்டை அடைத்திருக்க, அதே நேரம் சந்தியாவும் அங்கு கொண்டு வரப்பட கணேசனுக்கு சந்தியாவெல்லாம் அவள் நிலையெல்லாம் கண்ணிலேயே படவில்லை. அதே நேரம் அதினா யார், தற்போதைய நிலை, அதுவும் எல்லாம் அவருக்கு பொருட்டாகவே தெரியவில்லை. இப்பொழுதும் அவருக்கு தன்னை பார்த்தால் தன்னை நோக்கி ஓடோடி வரும் சிந்துவாகவே தோன்ற கை நீட்டி தன் மகளை அழைக்க அவரின் நம்பிக்கையை அவள் மகள் சிந்தியா ஏமாற்றவில்லை. அப்பா என்று ஓடோடி வந்து அவருக்குள் அடங்கியவள் வாய்விட்டு கதறி அழ ஆரம்பித்தாள். இத்தனை வருடங்களாக தான் அடக்கி வைத்திருந்த கண்ணீரை எல்லாம் அவரிடம் கொட்டி தீர்க்க ஆரம்பித்தாள் அதினா. சந்தியாவின் பெற்றோர் வரப்போவதாக சற்றுமுன் நிரஞ்சனா சொன்னபொழுது சந்தியாவின் தந்தையும் வருகிறாரா என்று கேட்டு வைத்து கொண்ட அதினா உள்ளம் பரபரத்தது. சந்தியாவை தந்தையை சந்திக்கப் போகின்றோம் என்ற ஆவலில். ஆனால் உணர்வுகளை அடக்கி வைத்தவளாக தன் தந்தையை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளாமல் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் அதினாவாக. ஆனால் பார்த்த பொழுதோ அதினா என்பவள் மறந்து போய் சிந்தியா மட்டுமே அவளுக்குள் ஆக்கிரமித்திருந்தாள் போல. அதினாவாக தன்னை அடக்க நினைத்தவளை சிந்தியா விடவில்லை. தந்தை கரம் தன்னை நோக்கி நீண்ட அடுத்த நொடி தந்தையின் கரங்களுக்குள் அடங்கி இருக்க, இத்தனை வருட தன் துன்பத்தை எல்லாம் தந்தையின் அணைப்பில் கரைத்துவிட நினைத்தாலோ இல்லை, இனி தனக்கும் இந்த உலகத்தின் தொடர்புக்கும் இன்னும் சில மணித்துளிகளே என்பதை அவள் உள்மனம் உணர்த்தியதோ அவரின் சிந்துமா என்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் இன்னும் கரைந்திருந்தாள் சிந்தியா. அதே நேரம் வசந்தி, மிருணாளினி, சந்தோஷ் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்தனர். அங்கு கொண்டு வரப்பட்ட சந்தியாவை பார்த்து, அதிலும் அவள் பேச முடியாமல் கிட்டத்தட்ட அரை மயக்கத்தில் இருக்கும் நிலையை பார்த்து பதறி அவள் அருகே வர, சந்தியாவோ அதினாவிடம் கதறி கொண்டிருக்கும் கணேசனை பார்த்து கொண்டிருந்தால் விழி அகற்றாது. சில நொடிகள் தான் அவள் அதை பார்த்தது. எனக்கு பிடித்த என் அப்பாவின் மகள். வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் சந்தியாவுக்குள் எதிரொலிக்க வேதனை தாளாது கண்கள் மூடினாள் சந்தியா. இப்பொழுது கூட உங்க பொண்ணு சந்தியாவை பார்க்க தானே வந்தீங்க என்று சிந்தியா கணேசனிடம் ஏமாற்றமாக கேட்க, இல்லடா, உன்னை மட்டும்தான் பார்க்க வந்தேன்டா என்று தன் மகளை மட்டுமே பார்த்து சொல்ல முதலாக அதினாவுக்கு நெருடல் தோன்றியது. சந்தியா வந்த பொழுதும் அவள் அருகில் செல்லாமல் தன்னை மட்டுமே பார்த்தபடி இருக்கும் தன் தந்தையின் நடவடிக்கையில் வித்தியாசம் உணர்ந்தாள் அவள். சந்தியாவை பார்த்த பொழுதே அவள் அருகில் அழுதபடி இருந்த சந்தோஷ் மிருணாளினி பார்வையில் பட, கூடவே வசந்தியும் மகளை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருக்க, தன் அருகில் தன் தந்தை, சந்தியாவின் அருகில் மற்ற அனைவரும், தான் அருகில் இருந்து பார்த்து வளர்த்த அவரது பெண் குற்றுயிரும் குலை உயிருமாக இருக்க அவளின் அருகே போகாமல், அருகே என்ன அவளிடம் பார்வையை கூட திருப்பாமல் இருக்கும் தந்தை வித்தியாசமாக பட, அதே பார்வையோடு நோக்க, நீ மட்டும் தாண்டா என்னோட பொண்ணு, அந்த உரிமையை யாருக்கும் நான் கொடுக்கலைடா சிந்துமா என்று தான் தொலைத்த மகளை கட்டிக்கொண்டு அழ, அவரோட அருகில் இருந்தும் அவள் பாசத்தை அனுபவிக்காத அவர் மகளின் செவிகளிலும் அது விழத்தான் செய்தது. அந்த வார்த்தைகளில் மொத்தமாக உடைந்து போனால்தான். ஆனால் ஏனோ வலிக்கவில்லை அவளுக்கு. அவரது உதாசீனங்கள் பழகி மறத்து போயிருந்ததே, பெரிதாக தெரியவில்லை. அதே நேரம் சந்தோஷ் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு சிவா நிரஞ்சனாவை பார்த்தான், கண்களில் கொலை வெறியோடு. தன் தங்கைக்கு நடந்த அநியாயங்கள் என்னென்ன என்று கேள்வியோடு அவர்களை நோக்கி போக, சந்தியா அவன் கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள். எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ அது முக்கியம் இல்லை என்றவள் அதினாவை கை காட்டி, அவங்களுக்கு டைம் இல்லை என்றபடி சந்தோஷிடம் இறைஞ்சலாக பார்வையை வைக்க, சந்தோஷ் தன்னை அடக்கி கொண்டு இருக்க, சந்தோஷை அடக்கிய திருப்தி சந்தியாவுக்குள் வர, இப்பொழுது தன் தலைமாட்டில் இருந்து அழுது கொண்டிருக்கும் தன் தாயை தன் முன் வரவழைத்தவளாக, மா பேசுமா உங்ககிட்ட, நான் எப்போதும் உன் கூட தான் இருக்க போகிறேன், உனக்கு உறுத்தலா இருக்கிற உன் வேதனையெல்லாம் இன்னையோட முடிய போதுமா என்ற பொழுதே அவளால் முடியவில்லை. பல மூச்சுக்கள் விட்டு திணறி இருக்க, வசந்தி அப்பொழுதும் போகாமல் மகளிடமே நிற்க, வசந்தி என்னால் பேச முடியல வசந்தி, ப்ளீஸ் அவங்க கிட்ட போ
என்றவள் சிவாவை தன் அருகே அழைக்க சிவா அவள் அருகில் போனான். கொஞ்சம் பயந்தபடிதான். காரணம் தெரிந்துதான். சந்தியா ராகவை எப்பொழுது கேட்பாளோ என்று பயந்தபடியே தான் நின்று கொண்டிருக்க அவள் அழைத்தவுடன் உதறல் வந்திருந்ததுதான் உள்ளுக்குள். ஆனால் அவள் ராகவை எல்லாம் கேட்கவில்லை. மாறாக, சார், ஒரு அரை மணி நேரம் என்று அதினாவை பார்த்தபடியே சிவாவிடம் அவளுக்காக அனுமதி கேட்க சிவா மறுத்து தலையாட்டினான். இல்ல சந்தியா, இவ்வளவு நேரம்லாம் அதினா இங்க இருக்க முடியாது என்னும் பொழுதே சந்தியா கண்களில் கவலை குடியேற, ஓகே, ஜஸ்ட் 10 minutes, என்னால் முடிந்தது இவ்வளவுதான் என்ற பொழுதே சந்தியாவின் கண்களில் மலர்ச்சி வர தன் அன்னையிடம் கண்களாலேயே சைகை காட்டினாள். அதினாவிடம் போய் பேசுமாறு. இது தனக்கான நேரமில்லை, அவளுக்கான நேரம் என்ற விதத்தில். வசந்தியும் அதை புரிந்து கொண்டு அதினாவை நோக்கி போக சந்தியா நன்றியுடன் சிவாவை பார்க்க சிவாவோ வேறுபுறம் திருப்பிக் கொள்ள இப்பொழுது சந்தியாவின் விழிகளோ அந்த அறையை சல்லடையாக அலச ஆரம்பித்தது. தன்னவன் எங்கே என்ற தேடுதலோடு. தன் அருகில் வந்த வசந்தியின் அருகாமையை சிந்தியா உணர்ந்தால்தான். ஆனால் அவரை திரும்பி கூட பார்க்கவில்லை. அது ஏனென்று தெரியாமல் எல்லாம் இல்லை. தன்னுடைய இந்த நிலைக்கு வசந்தி மட்டுமே காரணமில்லை, அது தெரியும். ஆனால் தன் தாய்ப்பட்ட துன்பங்களுக்கு வசந்தி முக்கிய காரணமே. அந்த கோபம் வசந்தி மேல் சந்தியாவுக்கு எப்பொழுதுமே இருக்கின்றது, இப்பொழுதும். அதனால்தான் அவர் முகத்தை பார்க்காமலேயே, என் அம்மா தப்பு பண்ணல, ஏன் அவங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்க, அவங்க உங்க வாழ்க்கையில வாழல, அது மட்டுமே உண்மை என்று சொன்ன பொழுதே வசந்தி அவளை அணைத்து கொண்டு அழ அதினா இப்பொழுது வசந்தியை கண் கொண்டு பார்த்தாள். தெரியும் சிந்து, உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லாதவனா என்ற பொழுதே அழுகையை நிறுத்தியிருந்தாள் சந்தியா. ஓரளவு நிதானத்திற்கு வந்தவளாக தன்னை சுற்றி இருப்பவர்களை, அதிலும் சந்தோஷ் அவன் அருகில் நின்ற மிருணாளினியை முக்கியமாக பார்த்தாள் அதினா. சந்தோஷ் மிருணாளினி இருவரும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர். மிருணாளினிக்கு ஓரளவு தெரிந்திருந்ததால் பெரிதாக ஆச்சரியமில்லை. சந்தோஷ் சிந்தியாவை பார்த்து பெரிதாக பாசம் எல்லாம் வரவில்லை. நிரஞ்சனா மற்றும் சிவாவுக்கு மட்டுமே பெரிதாக ஆச்சரியம். அதினாவுக்குள் இப்படி ஒரு முகமா, இந்த அளவுக்கு பாசமா என்று. அதிலும் நிரஞ்சனாவுக்கு கணேசன் இன்னொரு ஆச்சரியமாக இருந்தார். சந்தியா கணேசனை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் பாசமில்லாத மனிதன் என்றே பதிய வைக்கப்பட்டிருந்த கணேசனின் இந்த கோணம் முற்றிலும் மாறுபட்டிருக்க கணேசனை ஆச்சரியத்தோடு பார்த்தாள் என்றால் சந்தியாவை வேதனையோடு பார்த்தாள் நிரஞ்சனா. இதையெல்லாம் விட நிரஞ்சனாவுக்கு பெரிய வேதனை. சந்தியா மற்றும் அவளது குடும்பம் ராகவை கேட்டால் என்ன சொல்வது? தொண்டைக்குள் முள் சிக்கியது போன்ற உணர்வு. யோசிக்கும் பொழுதே என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோம் என்று நினைத்தபடி இருக்க ரஞ்சி என்று அழைத்தபடியே வெங்கட் உள்ளே வர அங்கிருந்த அத்தனை பேரையும் பார்த்தவனுக்கு சிவா நிரஞ்சனா தவிர தெரிந்த ஒரே முகம் மிருணாளினி மட்டுமே. மிருணா என்ற பொழுதே அவனுக்கு வார்த்தைகள் உலர்ந்து போயிருக்க, வெங்கடண்ணா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா, அண்ணா எங்க என்று கேட்டபடி சந்தோஷிடம் திரும்பியவள், நான் சொன்னேன்ல அண்ணனோட ஃப்ரெண்ட் IPS இங்கதான் வேலை பார்க்கறாங்கன்னு சந்தோஷுக்கும் தகவல் தந்தாள். சிவா அதினாவிடம் நேரம் ஆகி கொண்டிருப்பதை கூற சிவாவின் வார்த்தைகளை கேட்ட கணேசன் தன் மகளை அணைத்திருந்த கைகளில் இறுக்கம் கூட்டினார், தன் மகளை விடாமல் பிடித்து வைப்பவராக. ஆனால் அதினாவோ பெருமூச்சு ஒன்றை விடுத்து தன்னை நிலைப்படுத்தியபடி தன் தந்தையிடமிருந்து தன்னை விடுவித்தபடி எழுந்தவள், அப்பா, அம்மா கடைசி வரைக்கும் உங்க மனைவியாத்தான் இறந்தாங்க. அவங்க பண்ணிய ஒரே தவறு உங்க மேல நம்பிக்கை வைக்காததுதான். அது அவங்க தவறு இல்லை, அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொடுக்க தவறிட்டீங்க. ஒரு நூழிலையில அவங்க இழந்த நம்பிக்கை என்ற பொழுதே அவள் கண்கள் கலங்கி இருக்க, இப்போ என் கழுத்துக்கு தூக்கு கயிறு வருகிற இடத்துல நிற்கிறேன். உதடுகளை அழுந்த இறுக்கி தன்னை அடக்கி கொண்டவள். சந்தோஷுக்கோ இப்பொழுது கண்கள் கலங்கிவிட அதினாவையே பார்த்தபடி இருந்தான். வசந்தியிடம் திரும்பினான். நீங்களும் தப்பு பண்ணல, அப்படியே தப்பு பண்ணியிருந்தாலும் உங்க பொண்ணு அதையெல்லாம் போக்கிட்டா என்றபடியே தான் கழட்டி வைத்திருந்த சந்தியாவின் மேல்கோட்டை எடுத்தவள் சந்தியாவின் அருகே வந்திருந்தாள். இப்பொழுது அவளை பார்த்து புன்னகைத்தாள் பெரிதாக. சந்தியாவும் அவளை பார்த்து விரக்தியாக புன்னகைக்க அவள் கைகளை பிடித்து ராகவின் ஜெர்க்கினை சந்தியாவிடம் கொடுத்தபடியே, ரகு ஓடுது, உங்ககிட்டயே வந்துருச்சு, இப்போ ஹாப்பியா என்று சிரித்தபடியே சொன்னபொழுதே ராகவின் தற்போதைய நிலை அதினாவுக்குள் கவலையை கொண்டு வந்திருக்க, இருந்தும் அதை கண்களில் கொண்டு வராமல், உன் ரகுவை பார்த்தேன் என்று மட்டும் சொல்ல, ரகு என்று அதினா சொன்ன வார்த்தைகளில் சந்தியாவின் கண்களில் 1000 மின்னல். அதை பார்த்த அதினா, நாம ஒருத்தவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும் எப்பொழுதும் விடக்கூடாது சந்தியா. நாம யோசிக்கிறவங்க நமக்காக வருவாங்கன்னு கடைசி நொடி வரை நம்பிக்கை வச்சிருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. என் அம்மா ஒரு நொடியில எழுந்த நம்பிக்கை எங்க வாழ்க்கையே அழிச்சிருச்சு, அந்த தவிர நீ பண்ணிடாதே என்ற பொழுது சந்தோஷ், மிருணாளினி, வசந்திக்கு, ஏன் சந்தியாவுக்குமே ஒன்றும் புரியவில்லை. அதற்கு மேல் அதினா அங்கு இருக்க விரும்பவில்லை. இப்பொழுது கணேசனிடம் வர அவரோ அவளது கைகளை இறுக்கமாக பிடித்து கொண்டு விடாமல் அதினாவை சோகத்தோடு பார்க்க, அப்பா, நான் போகணும்பா என்று அதினா அவர் கைகளை விலக்கி போக
சிந்துமா, இனிமே அப்பா உன்னை விடமாட்டேன்டா என்று தழுதழுக்க அவரை ஆறுதல் படுத்த முடியாமல் தவித்த அதீனாவின் கண்களில் சந்தியாவின் அருகில் இருந்த சந்தோஷ் பார்வையில் பட அவனை தன் அருகில் வர சொல்ல சந்தோஷ் மிருணாளினியுடன் சேர்ந்தே அவள் அருகில் வந்து நின்றிருந்தான். இப்பொழுது அதீனாவுக்கு மிருணாளினி சந்தோஷ் மனைவி என்பது சொல்லாமலேயே புரிய, ஏனோ சந்தோஷின் மனைவியா என்று கேட்க தோன்றவில்லை அதீனாவுக்கு. நீ இவங்க மருமகளா என்று கேட்டாள், கணேசன் வசந்தியை பொதுவாக காட்டி. மிருணாளினியும் தலையை ஆட்டி மிருணாளினி சந்தோஷை சேர்த்து காட்டி, இவர்களுக்கு பொண்ணு பிறந்தா என் பேரை வைங்க என்ற பொழுதே மிருணாளினி அதிர்ந்து அவளை நோக்க வசந்தியிடம் திரும்பி, என் பேர் வைப்பீங்க தானே, அதுல உங்களுக்கு கௌரவ குறைச்சல் இல்லையே என்ற சந்தேகமாக கேட்க சட்டென்று மிருணாளினியின் கைகளை பிடித்து அவள் கைகளில் வைத்திருந்தார் வசந்தி. என்ன நடக்கிறது என்று உணர்ந்து சந்தோஷ் சுதாகரிக்கும் முன்னரே இது நடந்துவிட, அம்மா என்று வசந்தியை அதட்டல் போட சிவா இப்பொழுது அதீனாவை அவசரப்படுத்த வேகமாக தன் சத்தியத்தை அதீனாவின் கரங்களில் பதித்திருந்தாள் மிருணாளினி, அவளையும் அறியாமலேயே அந்த சூழ்நிலையின் தாக்கத்தில். அதீனா தந்தையிடம் அதன் பிறகு பேசவில்லை. கடைசியாக திரும்பி சந்தியாவை பார்த்து, ஓய், எதுக்கெடுத்தாலும் அழாத, புரிஞ்சதா? இதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. ஜெயில்ல உன் அழுகை சத்தம் என்னை அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணிச்சு என்று சந்தியாவை வம்பிழுப்பது போல சொன்னவள், ஏனோ தெரியல, அவளின் அருகே வந்து அவள் நெற்றியில் முத்தமிட சந்தியாவின் கண்களின் ஓரங்களில் கண்ணீர். உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் சந்தியா, அந்த நம்பிக்கையை மட்டும் உனக்குள் வச்சுக்கோ என்றவள் அடுத்த நொடி மின்னலாக அந்த இடத்தை விட்டு மறைந்திருந்தாள். சிந்தியா அங்கிருந்து கிளம்பிவிட கணேசன் இடிந்து போய் அமர்ந்திருக்க, கணேசனை தவிர அத்தனை பேரும் சந்தியாவின் அருகில் அமர்ந்திருக்க, நிரஞ்சனா அவர்களுக்கு எல்லாவற்றையும் விலக்கி கொண்டிருக்க, வசந்தியின் மடியில் சந்தியா தலை வைத்திருந்தாள். அன்னையின் கண்கள் வடித்த நீர் வழக்கம் போல சந்தியாவாகவே மீட்டெடுத்ததோ என்னவோ. சந்தியாவுக்கு இப்பொழுது ஓரளவு தெளிவு வந்திருக்க கண்கள் வட்டமடித்தது. அது கடைசியாக சென்று வெங்கட்டிடம் நிற்க அவனும் அவளை பார்க்க, அவனை பார்த்த சந்தியாவின் கண்கள் சில நொடிகள் அதிர்ந்தது. அவளின் அந்த அச்சப்பட்ட பார்வையில் வெங்கட்டின் தலை தானாக கவிழ, இவன் தன்னை அறைய வந்த பொழுதுதான் சிவா தடுத்து நிறுத்தியிருந்தான். அன்றைய விசாரணையில் இவனெல்லாம் இங்கிருக்கின்றான், ரகு எங்கு போனான்? எரிச்சல் வந்தது சிவாவுக்கு. அந்த எரிச்சல் தந்த கோபத்தை தன்னை சுற்றி இருப்பவர்களிடம் காட்ட ஆரம்பித்திருந்தாள் சந்தியா. நான் தான் வந்து சேர்ந்துட்டேன் இல்ல, ஏன் என்னை சுத்தி அழுதுகிட்டே இருக்கீங்க? ரகு எங்க? சத்தமாக கோபப்பட்டுதான் பேசினாள். ஆனால் அங்கு கேட்டவர்களுக்கோ அது நலிந்த குரலாகவே ஒலித்தது. சந்தியா இதில் எப்படி மாட்டினாள் என்று எல்லாவற்றையும் நிரஞ்சனா சொல்ல சொல்ல அதை கேட்ட சந்தோஷ் கைமுஷ்டி இறுகி கோபத்தை அடக்கி கொண்டிருக்க, ரகு எங்க? யாரை கேட்டு அவன் இதுக்கெல்லாம் சம்மதிச்சான்? இப்போ எங்களை பார்க்க பயந்துட்டு எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான்? ஃபர்ஸ்ட் அவனை ஒரு வழி பண்றேன், அதுக்கப்புறம் அந்த சிவாவுக்கு இருக்கு என்னும் பொழுதே, அண்ணா நான் தான் என்று சந்தியா அன்னையின் கோபத்துக்கு பயந்தவளாக மிரண்டு சொல்ல ஆரம்பிக்க அவளை பேசவே விடவில்லை சந்தோஷ். மிருணாளினியிடம் சமாதானத்துக்கு போக, உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ஏதாவது சொன்ன, இவ்ளோ நடந்திருக்கு, பொண்டாட்டிய பண்ணாத தப்புக்கு யாருக்காகவோ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவனெல்லாம் ஆம்பளைன்னு து என்று நிறுத்தியவன் எச்சரிக்கை காட்டி மனைவியிடம் தள்ளி நிறுத்தினான். என்ன பண்ணி வச்சிருக்காங்க என் தங்கச்சியை பாருடி, நிக்க கூட முடியாம பேச கூட முடியாம, இதெல்லாம் தெரியாம தான் உன் அண்ணா இருந்திருப்பானா? இப்படி பொண்டாட்டிய வேதனையில தள்ளி அவளை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிறதுக்கு அவன் என்றவனுக்கு அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஆனாலும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் பல்லை கடித்தவனாக, இப்ப கூட பாரு, இந்த ஆளுக்கு எங்க மேல பாசம் இல்ல, அவ முக்கியம்னு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடி வந்தார். ஒரு நிமிஷம் என் தங்கச்சி பக்கம் பார்வையை பார்த்தாரா என்ற பொழுதே சந்தியாவுக்கும் இப்பொழுது அழுகை வர, வசந்தி சந்தோஷை ஆறுதல் படுத்த நினைக்க, விடுமா, இந்த கேவலமான வாழ்க்கைக்கு அவருக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ விட்டு தொலைஞ்சிருக்க வேண்டியது தானே, என்ன வாழ்க்கை நீங்க வாழ்ந்தீங்க என தாயை திட்டிக் கொண்டிருக்க, மகனின் வார்த்தைகளில் வசந்தி அழ ஆரம்பிக்க, இப்பொழுது வசந்தியின் மகளுக்கு தாய் அழுவதை காண முடியவில்லை. தாய் கலங்குவது தாழ முடியாமல் சந்தியா எழ முயற்சிக்க, ஆனால் அது முடியாமல் போக அனைவரும் அவளிடம் பதறி அருகில் போக வசந்தியும் இப்பொழுது அழுவதை நிறுத்தியிருந்தாள். ரகு எங்க? நிரஞ்சனாவிடம் கேட்க பிடிக்கவில்லைதான், என்ன செய்வது? சிவாவும் இல்லை, வேறு யாரிடம் கேட்பது? வேறு வழியின்றி நிரஞ்சனாவிடம் கேட்க தொண்டை வறண்டது போல பேசக்கூட சிரமமாக இருந்தது சந்தியாவுக்கு. தண்ணி என்றால் சைகையில். எழுந்து உட்கார முயற்சி செய்தவளுக்கு மிருணாளினியும் நிரஞ்சனாவும் உதவி புரிய சந்தோஷ் தண்ணீரை கொடுக்க அதை குடித்து முடித்தவள், எனக்கு ஒன்றும் இல்லை சந்தோஷ், எனக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்கணும்னா ரகு கிட்ட கூட்டிட்டு போங்க, அவன் எங்க? அதுக்கு ஏன் யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்ற பொழுதே நிரஞ்சனாவும் வெங்கட்டும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க, வெங்கட் உண்மையை சொல்ல வர நிரஞ்சனா வேகமாக, ரகு இந்த நிலையில உன்னை பார்த்தாருன்னா ரொம்ப கவலைப்படுவார்னு என்ற பொழுதே அவளை போதும் என்பது போல கைமறித்து நிறுத்தியவள், ரகு எங்க? உண்மையை மட்டும் சொல்லு, உன் பொய் வேஷத்தால நான் அனுபவிச்சது போதும் நிரஞ்சனா, ப்ளீஸ்,
அவர் எங்க, அதை மட்டும் சொல்லு. சொன்ன பொழுதே அவள் கண்கள் நெருப்பைத்தான் கக்கியது. ஆனால் மனம் தோழியின் பொய்யை கண்டுபிடித்த பொழுதே எதையோ நினைத்து எங்கெங்கோ சென்றது. தன்னை பார்க்க முதல் ஆளாக நிற்க வேண்டியவன், நின்றிருப்பவன் எங்கு போனான்? தொண்டைக்குள் ஆலகண்ட விஷம் போல ஏதோ பாதியில் நின்று அவள் தொண்டையை அடைத்தது. சஹி என்ற ஒரு குரல் கேட்க இவ்வளவு கஷ்டமா? தன்னை நோக்கி வாவென்று அழைக்கும் கரங்களுக்கு இவ்வளவு போராட்டமா? தன்னை அந்த அறையில் இருந்து அழைத்து வந்ததிலிருந்து கண்கள் மூடி இருந்தாலும் அவள் செவிகள் கூர்மையாகத்தானே இருந்தன. அந்த செவிகள் ஆவலாக கேட்க ஆசைப்பட்ட அந்த குரல் இன்னும் அவளை வந்தடையவே இல்லையே. உனக்காக மட்டுமே இந்த உயிரை கையில் பிடித்து வைத்திருக்கின்றேன். உன் சகியாக உன்னிடமே வந்துவிட்டேன் என்று அவனை கட்டி கொண்டு மொத்தமாக அழுது முடித்துவிட வேண்டும் என்று எண்ணி வந்தாலே தவிர வேறு எதையுமே அவள் நினைக்கவில்லையே. இவர்களை எல்லாம் பார்த்துவிட்டு அவனை பார்க்காமல் இருந்தால் எனக்கு ஏன் எங்கேயோ எண்ணங்கள் போகின்றது. தனக்குள் சொல்லிக் கொண்டவளுக்கு தவறிய மாங்கல்யம் இப்பொழுது ஞாபகம் வந்து சேர பல்லை கடித்து வந்த அழுகையை அடக்கி கொண்டவள், அடக்கி கொண்டாள் என்று சொல்வதை விட அழக்கூடாது என்று வீம்பாக இருந்தாள். ஒன்னும் இருக்காது, ஒன்னும் இருக்காது. அப்புறம் ஏன் எனக்கு அழுக வருது? அழுகையை அடக்கி தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை. இப்பொழுது அவளுக்கு அவள் உடல் வாதனை எல்லாம் அவள் மூளைக்கு உரைக்கவே இல்லை. இத்தனை பேர் இருக்க, சுகுமார், யசோதா எல்லாம் இருக்க, மிருணாளினியை உற்று பார்த்தாள் சந்தியா. அவளின் பார்வையில் சந்தியா ஏதாவது வேணுமா என்று அவசரமாக மிருணாளினி பார்க்க, மிருணாளினி முகத்தில் இருந்த துக்கம் கவலை எல்லாம் இவளை பற்றியே என்பது போலதான் தோன்றியது. கலகம் கொண்ட மனதில் எங்கோ மெல்லிய இதம் பரவியது. இது இன்னும் பரவ வேண்டும் போல இருக்க, மாமா அத்தை வரல என்ற பொழுதே, அவங்களுக்கெல்லாம் தெரியாது சந்தியா. சிந்தியாவை டிவியில பார்த்து மாமா இங்க வரணும்னு சொன்னதால என்ற பொழுதே ஜில்லென்ற மழை சந்தியாவுக்குள் பொழிய ஆரம்பித்தது. அது இதயம் முழுவதும் பரவ ஆரம்பிக்க சற்றுமுன் இருந்த பயம் எல்லாம் எங்கோ பறந்தோடி இருக்க ராகவுக்கு ஒன்றுமில்லை. தனக்குள் உறுதிப்படுத்திக் கொண்டாள். அதினா கூட என் சொன்னாலே ரகுவை பார்த்தேன் என்று. அந்த வார்த்தைகள் இன்னும் கொஞ்சம் தெம்பை சந்தியாவுக்குள் கொண்டு வந்திருக்க முதலாக தன் தந்தையை பார்க்க ஆரம்பித்தாள். சிந்தியாவுக்கு கிடைத்தது தனக்கு கிடைக்குமா என்று. கணேசனை பொறுத்தவரை சந்தியாவை விட அவரது கவலை எல்லாம் இப்பொழுது சிந்தியாவிடம்தான் இருந்தது. தூக்கு கயிறென்று சொன்னாலே. இத்தனை வருடங்கள் கழித்து மகளை பார்த்தும் சில நிமிட அவசர சந்திப்பு இன்னும் வேதனையை கூட்ட மீண்டும் சிந்தியாவை எப்படி பார்ப்பது? அந்த யோசனையில் இருந்தவருக்கு ஏதோ தோன்ற தன்னையும் அறியாமல் சந்தியாவின் புறம் திரும்பி பார்க்க சந்தியாவின் கண்களில் கரகரவென கண்களில் கண்ணீர் முத்துக்கள் விழுந்தனதான். ஆனால் அப்பா என்ற பாசத்தை கூட்டி அழைக்க முடியவில்லை அவளால். கடமைக்காக மட்டுமே அவளிடம் இருந்து அந்த வார்த்தைகள் இது நாள் வரை வந்திருக்க இன்று நெகிழ்ச்சியோடு அவரை கூப்பிட முடியாமல் ஏதோ ஒரு உணர்வு தடுத்தது. கணேசனும் சந்தியாவை பார்த்தபடியேதான் இருந்தார். அந்த கண்களில் கலக்கம் இருந்ததை தவிர அவள் அருகில் வரவில்லை. சந்தியாவை பாசத்தோடு பார்க்க வேண்டும் என்று இவரும் நினைத்ததும் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இதுவரை சந்தியாவுக்கும் ஏனோ வந்ததில்லை. இன்று இருவருக்குமே அவர்களை மீறி பாசம் தோன்றினாலும் இதுவரை அவர்களுக்கு இடையில் இருந்த சுவர் இன்றும் இருக்க அதை உடைத்து தந்தை மகள் என்ற உரிமைக்குள் நுழைய முடியவில்லை. சந்தியாவுக்கு பெரிதாக வருத்தம் எல்லாம் இல்லை. தன் உணர்வுகளை எல்லாம் கொட்டி ஆறுதலாக தன் அவன் தோல் இருக்கும் பொழுது வேறு எதற்காக தன்னை வருத்தி கொள்ள வேண்டும்? தந்தை பாசத்தை கடந்தும் விட்டாள். கணவன் பாசத்தை கண்டுபிடித்து அதில் கட்டுண்டும் இருக்க வேறென்ன வேண்டும் அவளுக்கு? அன்னையின் தோல் மேல் சாய்ந்து கொண்டாள் தன் அவனின் நினைவுகளோடு. வெங்கட்டிடமும் நிரஞ்சனாவிடமும் வெகு தீவிரமாக பேசிக் கொண்டிருந்த சந்தோஷுக்கு திடீரென ஒன்று தோன்றியது. ராகவை வைத்து தங்கையை மிரட்டியிருப்பார்களோ? அவனுக்கும் இவர்களால் ஆபத்தோ? இந்த கோணத்தில் சிந்திக்க ஆரம்பித்த பொழுது அவனின் கோபம் இப்பொழுது ராகவ மேல் மொத்தமாக வழிந்திருக்க, அதே நேரம் அதினாவை அந்த அறையில் சேர்த்துவிட்டு சிவாவும் இங்கு வந்திருக்க பாய்ந்து சந்தோஷ் சிவாவின் சட்டையை பிடித்திருந்தான். ரகு எங்கடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவனை வச்சுத்தான் என் தங்கையை இதுக்கு சம்மதம் சொல்ல வச்சிங்களா என்ற பொழுதே மிருணாளினியின் கண்களில் தன் அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற பயம் முதலாக விரவ ஆரம்பிக்க படபடத்த மனதோடு சந்தியாவை திரும்பி பார்க்க சந்தியா அவளது கையை பிடித்து ஆறுதல் படுத்தினாள். ராகவுக்கு ஒன்றுமில்லை என்பது போல, தன் அண்ணன் சொல்வது போல இங்கு யாரும் ரகுவை மிரட்டவெல்லாம் இல்லை என்று மிருணாளினியை அமைதிப்படுத்த மிருணாளினியின் நெஞ்சம் சமாதானம் அடைந்திருந்தது சந்தியாவின் ஆறுதலில். சந்தோஷின் பாய்ச்சலுக்கெல்லாம் சிவா பதிலே சொல்லவில்லை. என்ன சொல்வது? சந்தோஷ் கேட்டது போல ரகுவை இவர்கள் மிரட்டவில்லைதான். ஆனால் இப்பொழுது ரகு இருக்கும் நிலைமைக்கு முழு முதல் காரணம் அவனன்றி வேறு யாரும் இல்லையே. காவல்துறை அதிகாரியான தன்னை ஒருவன் சட்டையை பிடித்து கேள்வி கேட்ட பொழுதும் அவனால் தட்டி கேட்க முடியவில்லை. தன்னை அடக்கி கொண்டவனாக சந்தோஷிடம் பேச வரும்பொழுதே அவனின் போன் அடிக்க கேட்டவனுக்கு இதயம் படபடவென அடித்தது. அறுவை சிகிச்சை அறையில் இருந்துதான் இவனுக்கு அழைப்பு வந்திருந்தது. ராகவின் தற்போதைய நிலையை சொல்லி அவனை அங்கு வர சொல்லி இருக்க, கையை எடுங்க சந்தோஷ்,
என்று வேகமாக சந்தோஷின் கையை தட்டிவிட்டவன் விடாமல் இப்பொழுது சந்தோஷ் இறுக்கமாக பிடித்து தன் முன் இழுக்க, இப்பொழுதைக்கு தன்னை இவன் விடமாட்டான் என சிவாவுக்கு தோன்ற, வெங்கட், ராகவ் கிட்ட நீங்க போங்க, பிளட் தேவைன்னு என்ன வர சொன்னாங்க, இமீடியட்டா வர சொன்னாங்க, கோ குவிக், என்னன்னு பாருங்க, நிரஞ்சனா நீயும் போ என்று வேக வேகமாக சொல்லி சந்தோஷை தள்ளி நிறுத்த, அடுத்த நொடி வெங்கட் நிரஞ்சனா இருவரும் இங்கிருந்து வெளியேறி இருக்க அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் சிவாவை பார்க்க சந்தோஷின் கைகள் இப்பொழுது தளர்ந்திருந்தன. ஆனாலும் அவன் பிடி விலகவில்லை. ராகவுக்கு என்ன ஆச்சு? சற்று முன் அவன் குரலில் இருந்த ஆவேசம் எல்லாம் எங்கோ காணாமல் போயிருந்தது. வார்த்தைகள் நடுக்கத்தோடு தெளிவில்லாமல் வர சந்தோஷுக்கு பதில் சொல்ல வாய் திறந்தான் தான் சிவா. ஆனால் அதற்கு முன் சந்தியா அவளின் நிலை நினைத்தபடியே சந்தியாவை பார்க்க அவளோ சிவாவையே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அதில் அலைப்புறுதல் மட்டுமே. சந்தியாவின் கண்கள் அங்குமிங்கும் அலைந்தன. செவிகளோ தான் கேட்ட வார்த்தைகளை தொடர்ந்து அதை ஆராய முடியவில்லை. சற்று முன் அடைந்த நிம்மதியெல்லாம் மனதில் இருந்து ஒரேடியாக வெளியேறி போயிருக்க அங்கு வெற்றிடம் மட்டுமே இருக்க இருந்தும் அவள் நிதானம் தவறவில்லை. மூச்சை இழுத்து விட்டு கொண்டாள். அவளது இதயத்தில் இருந்து ஒரு எதிர்மறையான எண்ணம் கூட வரக்கூடாது என்பதை பதிய வைத்து கொண்டவள் தமணியும் சிறையும் இருக்கும் இரத்த நாளங்களை கொண்ட வெற்றுக்கூடாக மட்டுமே இதயத்தை கொண்டு வந்தவளாக கட்டிலில் இருந்து இறங்கி மெல்ல சிவாவின் அருகே வர மிருணாளினியோ அங்கு அழுது கதற ஆரம்பித்திருந்தாள். தன் அண்ணனுக்கு என்ன ஆயிற்றோ என்ற அச்சத்தில். சந்தியா மிருணாளினியின் அழுகையை உணர்ந்த பொழுதே சிவாவை கெஞ்சலாக பார்த்தாள். அந்த பார்வையில் அவ அண்ணனுக்கு ஒன்னும் இல்லை என்று சொல்லேன் என்ற அர்த்தத்தில் அது பதிந்திருக்க அவளின் தவிப்பான பார்வையில் சிவாவின் கண்கள் லேசாக கலங்க ஆரம்பித்தது. அதை பார்த்தவுடன் தொண்டைக்குள் இருந்து ஏதோ பீறிட்டு வருவது போல உணர்வு. ஆனாலும் அடக்கியவளாக சிவாவின் அருகில் வந்து நின்றவள், ஏன் என்னாச்சு ரகுவுக்கு? வெறுமையாக வெளிவந்த அவளின் குரல் உயர்ந்திருக்க அதே நொடி மிருணாளினியின் அழுகை அவளுக்கு அவளின் நினைவோட்டங்களை அறுக்க ஆரம்பிக்க, சந்தோஷ், மிருணா கிட்ட அழாம இருக்க சொல்லு சந்தோஷ். சந்தியா தன் முயற்சியை எல்லாம் திரட்டி கத்தி சொல்ல அப்பொழுது மிருணாளினி அழுது கொண்டே இருக்க சட்டென்று திரும்பி சந்தியா மிருணாளினியை முறைக்க மிருணாவின் அழுகையை அடக்கி கொண்டவளாக அவளை பார்க்க சிவா நடந்தவற்றை சுருக்கமாக சொல்ல ஆரம்பித்தான். சிவா சொன்னவற்றையெல்லாம் கேட்டவளது மூளை விஷயத்தை மட்டுமே கிரகித்துக் கொண்டது. அதன்பின் வேறொன்றும் அவளுக்குள் தோன்றவில்லை. அதே நேரத்தில் சிந்தனைகளை அக்குவேராக ஆணிவேராக பிரித்து அலசி ஆராயும் அவளது மூளை இன்று தான் கேட்ட விஷயத்தை ஆராயவே இல்லை. ஏன் செய்தான், எதற்காக அந்த கட்டிடத்திற்கு வந்தான், 1000 கேள்விகள் அவளுக்குள் வந்திருக்க வேண்டும். ஏனோ வரவில்லை அவளுக்கு. மாறாக, ரகுவை பார்க்கணும் சிவா சார், ஆபரேஷன் பண்ணினால் சரியாகிடும் தானே, ஏன் இவங்கெல்லாம் அழறாங்க என்றவள் அப்பொழுதும் கண்ணீரை விடவில்லை. ரகுவை பார்க்க வேண்டும், அது மட்டுமே சிவாவிடம் அவள் திரும்ப திரும்ப உதிர்த்த வார்த்தைகள்.